இன்னைக்கு நம்ம மாமியார் வீட்டு விருந்தில் எல்லோருக்கும் பிடித்தமான குக் வித் கோமாளி ஷோவில் நம்ம அஸ்வின் செஞ்ச டிஷ்ஷு தாங்க பண்ணியிருக்கோம். பனானா மால்புவா. அது ரொம்ப ஈஸியான டிஷ்ஷுங்க. செம்ம ஈஸியாக இருக்கும். டேஸ்ட்டும் செம்ம அருமையாக வந்திருக்கு. எப்படி செஞ்சுருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நான் 2 பழுத்த வாழைப்பழம் எடுத்துக்கிறேங்க. பழுத்த வாழைப்பழமாக எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு ஸ்போக் ஸ்பூனை வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா மசிச்சிட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் நல்லா மசிச்சு எடுத்துக்கணும். கால் ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் சர்க்கரை, அரைச்ச சர்க்கரையை போட்டிருக்கேங்க. 1 பிஞ்ச் குங்குமப்பூ அதையும் போட்டுருங்க. 1 கப் கோதுமை மாவு அதை போட்டுருங்க. இப்போ அதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போது பிசைஞ்சிட்டேன் பாருங்கள். இப்போது 1.5 கப் பால் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட் 1 கப் பால் ஊற்றிக்கலாம். இது காசின பாலுங்க, ஆற வச்சு ஊற்றிருக்கேங்க. இதையும் நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள் நல்லா மசிச்சியாச்சு. இப்போது 1/2 கப் பால் ஊற்றிக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இந்த மாதிரி ரோல் பண்ணி கலந்துக்கோங்க நல்லா. இது தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம எடுத்துக்கணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு எண்ணெயில் போடும்போது சூப்பராக நம்மளுக்கு வரும் அந்த ரவுண்ட் ஷேப்பில். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் எடுத்து வச்சுட்டேங்க. 1 கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. அதே கப்பில் 1 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர், கொஞ்சமாக குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட குங்குமப்பூ இல்லைனா கூட பரவாயில்ல. குங்குமப்பூ ஆட் பண்ணிங்களா ஒரு ரிச் ஃப்ளேவர் டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்குங்க. இதை நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு சுகர் சிரப் நல்லா கிடைக்கும். ஸ்வீட்டுக்கு இது நம்ம ஆட் பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா கலந்துட்டு சிம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. பாருங்கள் நல்லா சர்க்கரை பாகு ரெடி ஆயிடுச்சு. இது தனியாக நம்ம எடுத்து வச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்ளாட்டான கடாய் எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட பேன் இருந்தாலும் பேன் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. பொரிக்கிற அளவுக்கு கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டா போதும். அதில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிட்டேன். நீங்கள் ஃபுல்லாகவே நெய் வேணா கூட ஊற்றிக்கலாம். அப்புறம் ஒரு குழி கரண்டி அளவு எடுத்துக்கோங்க. நம்ம மாவு கரைச்சி வச்சோம்லங்க, அதை நம்ம ஒரு குழி கரண்டி அளவு ஊற்றிக்கோங்க. அதை நல்லா இப்படி தள்ளி விட்டு வேக வச்சுக்கோங்க. சிம்மில் ஃபஸ்ட்டு ஃபாஸ்ட்டில் வச்சுட்டு அப்புறம் சிம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தள்ளி விட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டு அது ஒரு 5 மினிட்ஸ் அளவு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போது எடுத்துட்டு அதை நல்லா அமுக்கி விட்டுருங்க ஒரு கரண்டி வச்சு. எண்ணெயெல்லாம் வெளில வரட்டும். நம்மளுக்கு புஷ்ஷுன்னு வர வேணாம். அது ஃப்ளாட்டான இது மாதிரி வந்தால் போதுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக கிடச்சிருக்கு. சூப்பராக இருக்குல்லங்க. இதை நம்ம என்ன பண்ணோன்னா இப்போ சுகர் சிரப்பில் போட போகிறோம். இப்போது சர்க்கரை பாகில் போட்டுடலாம். 1 மினிட் அளவு போட்டுக்கோங்க. அதை லைட்டாக இப்படி கலந்து விட்டுக்கோங்க. எடுத்துடலாம். இப்போது 1 மினிட் ஆகிடுச்சு. பாருங்கள் இவ்வளோ சூப்பராக கிடச்சிருக்கு, இவ்வளோ அழகாக கிடச்சிருக்கு. இது இப்போ சாப்பிடணும் போல் இருக்குல்லங்க. மேலும் இதுக்கு நம்ம அழகு கூட்ட டெக்கரேஷன் பண்ணிக்கோங்க. என்ன பண்ணணுன்னா மறுபடியும் அது சர்க்கரை சுகரை போட்டுக்கோங்க. போட்டு பாதாம் முந்திரி எதனா உங்கள் வீட்டில் இருந்ததா அதை மேலே டெக்கரேட் பண்ணி சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அஸ்வின் இந்த மாதிரி மெத்தடில் தானங்க செஞ்சாங்க. நீங்களும் இதை செஞ்சு உங்கள் பசங்களுக்கெல்லாம் கொடுங்க. எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்யூ.